அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, லூர்து தொலைக்காட்சி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சியில் நாம் இருக்கின்றோம். இந்த நேரத்திலே ஒரு இறப்பின் செய்தியையும் நாம் பெற்றிருக்கின்றோம். நம்முடைய மிகவும் வணக்கத்திற்கும் பாசத்திற்கும் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்று காலை ஐரோப்பிய நேரம் இத்தாலிய நேரத்தின்படி ரோமையிலே அவருடைய இருப்பிடத்திலே சாந்தா மார்த்தா என்ற அந்த இல்லத்திலே காலை 7:35 மணிக்கு உயிரிழந்திருக்கின்றார். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய பெயரை தாங்கி முதல் ஒரு பாப்பானவராக இவர் தோன்றியது இவருடைய சிறப்பு. இன்றைக்கு இந்த பாப்பரசரை நாம் இழந்திருக்கிறோம் என்பது திருச்சபையினுடைய மிகப்பெரிய ஒரு இழப்பாக நாம் கருதுகின்றோம். எனவே அனைத்து இறை மக்களுக்கும் திருச்சபை முழுமைக்குமாக ஆழ்ந்த இரங்கலை லூர்து தொலைக்காட்சி வழியாகவும் நம்முடைய திரு இருதயாண்டவர் பசிலிக்கா பங்கு மக்கள் அருட்தந்தையர்கள் அனைவர் சார்பாகவும் மற்றும் நம்முடைய மறைமாவட்டத்தின் சார்பாகவும் அனைத்து மக்களுக்கும் இரங்கல் செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். அன்னாருடைய ஆன்மா கண்டிப்பாக இறைவனில் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இருப்பினும் அவருடைய ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைய வேண்டும் என்று விருப்பத்தோடு அவருக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் எவ்வளவோ நிறைய விதத்திலே வித்தியாசமானவராக இருந்தார். ஒரு புரட்சியான ஒரு மனிதராகவும் அவர் இருந்திருக்கின்றார். ஒரு தகுதியான தலைவராகவும் திகழ்ந்திருக்கின்றார். முதலாக இந்த நாட்டிலிருந்து ஒரு பாப்பரசர் வருவாரா என்று யாரும் எதிர்பார்க்காத வகையிலே இவரை தேர்ந்தெடுத்து இவர்தான் பாப்பரசர் என்று அறிவித்த அந்த நேரத்திலே நான் அங்கே இருந்தேன். எல்லோரும் வெவ்வேறு ஆட்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இவர் வந்து நின்றதும் இவர் யார் என்று கூட எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இவரை அறியாத ஒரு நேரத்திலே ஆண்டவர் இவரை தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கின்றார் என்பது ஒரு அதிசயமான ஒரு பாப்பரசராக இவர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக வந்திருக்கின்றார் என்பதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டோம். அது மட்டுமல்ல, இன்றைய நாளிலே அவருடைய இரங்கல் செய்தியை அவருடைய இறந்த செய்தியை அறிவித்த பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லி கர்தினால் ஃபாரெல் அவர்தான் வத்திக்கான் அந்த இல்லத்தினுடைய முதன்மை பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர். அவருடைய அந்த வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் இத்தாலி மொழியிலே சொல்லியிருக்கின்றார். லா சுவா வீத்தா தூத்தா இன்தேரா è stata dedicata al servizio del Signore e della sua Chiesa. Ci ha insegnato a vivere i valori del Vangelo con fedeltà, coraggio ed amore universale, in modo particolare a favore dei più poveri emarginati. என்ற வார்த்தைகளை அருமையாக பொருத்தமாக சொல்லி அவருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார். அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஆண்டவர் இயேசுவுக்கு தன்னையே அர்ப்பணித்து திருச்சபைக்காக ஒரு சிறப்பான பணியாற்றிய உண்மை சீடராக அவர் இருந்திருக்கின்றார். மிக குறிப்பாக நற்செய்தியின் மதிப்பீடுகளை கொஞ்சம் கூட சமரசம் செய்யாமல் உறுதியாக எதிர்த்து நின்று அதற்காக அவர் சாட்சியாக இருந்திருக்கிறார் என்றும், மிக குறிப்பாக ஏழை எளியவர்கள் அவர்களுடைய சார்பாக நின்று இந்த திருச்சபையை வழிநடத்தி இருக்கின்றார் என்பதையும் அவருடைய வார்த்தைகளிலே நாம் இங்கே புரிந்து கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, உண்மைதான். ஒரு முறை திருச்சபையை பற்றி அவர் சொல்கின்ற பொழுது முதல் ஆதி கிறிஸ்துவர்கள் வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. புனித லாரன்ஸ் அவர்தான் திருத்தொண்டராக இருந்து திருச்சபையினுடைய சொத்துக்களை எல்லாம் பொறுப்பாக பார்த்தவர். எனவே இந்த திருச்சபையின் சொத்துக்களை எல்லாம் கொண்டு வா என்று அன்றைக்கு இருந்த ரோமை பேரரசன் நேரோ கேட்டபொழுது இந்த ஏழை எளிய மக்கள், நோயாளிகள் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு அந்த அரசன் முன் நிறுத்தினாராம். இது என்ன என்று அவன் வேகப்பட்டு கோபப்பட்டு கேட்டபொழுது இதுதான் திருச்சபை என்று அவர் சொன்னாராம். இதை நினைவு கூர்ந்து நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொன்னார், சர்ச் இஸ் த சர்ச் ஆஃப் த புவர், ஏழைகளுடைய திருச்சபை என்று அவர் அடிக்கடி அவர் சொன்னார். எனவே
இந்த ஏழைகளுடைய பங்காளனாக இருந்தார். அவரை தேர்ந்தெடுத்து அவர் சரி என்று ஒத்துக்கொண்ட பிறகு பாப்பரசர் ஆவதற்கு முன்பாக அவருக்கு அருகிலே கர்தினால் ஹியூம் என்பவர் இருந்தார். அவர் உடனடியாக அவரை சீண்டி டோன்ட் ஃபர்கெட் த புவர் என்ற வார்த்தைகளைத்தான் சொன்னாராம். உடனடியாக பிரான்சிஸ் டோன்ட் ஃபர்கெட் த புவர், அன்றைக்கு ராத்திரி முழுசும் அவர் தூங்கவே இல்லை. பிறகு அடுத்த நாள் அவர் தனது பெயரை என்ன சொன்னார்? என்னுடைய பெயர் பிரான்சிஸ் என்று சொன்னார். காரணம் என்ன? டோன்ட் ஃபர்கெட் த புவர். இந்த வார்த்தைகள் அவரை உள்ளூர தாக்கி ஊடுருவி அவரை உறுத்தி கொண்டே இருந்தது. இறுதியாக உறுதியுடன் அவர் தன்னுடைய பெயரை பிரான்சிஸ் என்று மாற்றிக்கொண்டார். காரணம் என்ன? பிரான்சிஸ் அசிசியார் தான் ஆண்டவர் இயேசுவுக்கு அடுத்தபடியாக ஏழ்மையை வாழ்ந்தவர், ஏழைகளை நேசித்தவர் என்ற வகையிலே அவர் தனது ஆட்சி அந்த காலம் தொடக்க முதல் கடைசி வரைக்கும் இதற்கு சாட்சியாக சான்றாக இருந்தவர். இதுபோன்ற ஒரு எளிமையான திருத்தந்தை நிச்சயமாக வரலாற்றில் நாம் பார்த்திருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எளிமையான ஒரு திருத்தந்தையை நாம் இன்றைக்கு எழுந்திருக்கிறோம் என்பது மிக கஷ்டமான ஒரு காலகட்டம். இதை ஏற்றுக்கொள்வது என்பது கடினமாக இருந்தாலும் வயதில் முதிர்ந்த இந்த நேரத்திலே அவர் இனிமேல் இருந்தால் அவருக்கும் கஷ்டம் என்ற வகையிலே தான் ஆண்டவர் இயேசு உயிர்த்த அந்த விழாவுக்கு அடுத்த நாள் இன்றைக்கு ஐரோப்பா முழுவதும், குறிப்பாக கிறிஸ்துவ நாடுகள் என்று இன்றைக்கும் சொல்கின்ற பிரான்ஸ், இட்டலி, ஜெர்மனி, பெல்ஜியம், ஹாலண்ட், இது போன்ற எல்லா இடங்களிலும் இன்றைக்கு பாஸ்குவட்டா என்று சொல்வார்கள், லாந்தி தி பாக் என்று பிரான்சிலே சொல்வார்கள். இதெல்லாம் இன்றைக்கு இவ்வளவு பெருமையாக விமரிசையாக கொண்டாடுகின்ற வேளையிலே இயேசுவினுடைய உயிர்ப்பை நமக்கு நினைவுபடுத்துகிறது. மேலும் அவருடைய திருவழிபாட்டு நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற ஒரு ஆயர் இருக்கின்றார். அந்த ஆயருடைய கூற்றுப்படி பாருங்கள், ஆர்ச் பிஷப் தியகோ ரவேல்லி அவர்தான் அவருடைய திருவழிபாட்டு நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒழுங்குபடுத்துகின்றவர், சரிப்படுத்துகின்றவர், அதை நடத்தி வைப்பவர். அவர் சொல்கின்றார், The late Pope Francis had requested that the funeral rites be simplified and focused on expressing the faith of the church in the risen body of Christ. பாப்பரசர் அவருடைய அந்த அடக்க சடங்கு மிக எளிமையாக இருக்க வேண்டும். இயேசுவினுடைய உயிர்ப்பு மற்றும் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தைகளுக்கு இன்றைக்கு அர்த்தம் கொடுக்கின்ற விதமாக இன்றைய தினத்திலே அவர் இறந்திருக்கிறார் என்பது பொருத்தமானதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் சமீபத்திலே ஒரு மாற்றத்திற்கு இசைவு தெரிவித்து கையொப்பம் இட்டிருக்கின்றார். அது என்ன என்று சொன்னால், ஓர்தோ எக்ஸெக்வியாரும் ரொமானி ஃபோன்டிவிச்சிஸ் என்ற ஒரு அதிகாரப்பூர்வமான திருவழிபாட்டு மாற்றம், இறந்தவர்களை அடக்கம் செய்கின்ற அந்த திருவழிபாட்டு மாற்றம். குறிப்பாக பாப்பரசர்கள் இறந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பு இவருடைய இறப்பில்தான் முதன்முறையாக இப்பொழுது நடக்கிறது. அவர் இன்னும் அதை வெளியிடவில்லை. ஆனால் இவருடைய இறப்பு அந்த ஒரு குறிப்பின் அடிப்படையிலே நிகழ்கிறது. அப்படி என்றால் பாப்பரசர் இறந்து விட்டார் என்று அவருடைய இறந்த அறையிலே, வாழ்ந்த அறையிலே தெரிவிப்பது அல்ல. ஆலயத்திற்கு சென்று கோவிலில் தான் அவருடைய இறப்பின் அறிவிப்பை அறிவிக்க வேண்டும் என்ற மாற்றத்தை கொண்டு வந்தார். அந்த மாற்றம் இதோ இந்த இறப்பிலே, இந்த பாப்பரசருடைய இறப்பிலே அது நடைபெறுகிறது என்பதை பார்க்கின்றோம். இறந்த பிறகு உடனடியாக பாப்பரசருடைய உடலை அந்த சவப்பெட்டியிலே, அடக்க பெட்டியிலே உடனடியாக வைக்க வேண்டும் என்றும் அந்த குறிப்பிலே இருக்கிறது. இவருடைய திருத்தந்தையினுடைய உடலும் இப்பொழுது சவப்பெட்டியிலே வைக்கப்பட்டு மக்களுடைய வணக்கத்திற்கு பிறகு வெளியே கொண்டு வரப்படும். இப்படியாக இவருடைய இந்த வாழ்வு ஒரு தனி சிறப்புமிக்க ஒரு வாழ்வாக இருந்திருக்கிறது என்பதை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்வோம், இறைவனை போற்றுவோம். இப்படி ஒரு நல்ல ஒரு புனிதரை நமக்கு இறைவன் கொடுத்ததற்காக கடவுளை நாம் வாழ்த்துவோம். எல்லோருக்கும் மீண்டுமாக ஆழ்ந்த அனுதாபங்களையும் தொடர்ந்து அவருக்காக நாம் ஜெபிக்குமாறும் உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு, நித்திய இளைப்பாற்றியை இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக.